ஓகே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல வந்து எஸ்ஐ பார்ட்ல, அதாவது பைத்தன் தொடர்பான சில வினாக்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெளிவா புரியுதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது அப்படின்னு சொன்னா மறக்காம வந்து கொமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய கொமெண்ட்ஸை வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு கொள்ளுங்க. அப்படி உனக்கு புரியல அப்படின்னு சொன்னா நான் முடிஞ்ச அளவு இன்னும் சில விளக்கங்களை தாரத்துக்கு நான் வந்து பாக்குறேன். அப்படி உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னு சொன்னா ஏனைய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அவங்கள வந்து பிரயோசனம் அடையணும். அதான் அது மட்டும் இல்லாம என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, லைக் பண்ணி கொள்ளுங்க. அதனாலதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டினியூவா போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரியா? ரைட், ஓகே. அடுத்து நம்ம இந்த 8வது, அதாவது உங்களுக்கு பைத்தான்ல வந்து இந்த 8வதாக வந்திருக்கு. எஸ்ஐ பாட்டுல 8வதாக ஒரு வினா வந்திருக்கு. அதுல வந்து நம்ம இந்த ஏ பாட்டுக்குரிய வினா வந்து பார்ப்போம். சரியா? சோ உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிகிற டைம்ல நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வினா தொடர்பான சில விளக்கங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சில விளக்கங்கள் தெளிவில்லை அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் தெளிவுபடுத்த பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்போ உங்களோட 8வது வினாவுல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு 8.1 காட்டப்பட்டுள்ள பைத்தன் பொறிமுறையினுடைய வெளியீட்டை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அப்ப உங்களுக்கு இங்க ஒரு பைத்தன் ஒரு குறிமுறைகள் வந்து தரப்பட்டிருக்கு. சோ இதுல ஃபைனலா வரக்கூடிய அந்த வெளியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து டெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார்பு பயன்படுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்றது வந்து அந்த சார்பினுடைய பெயராக இருக்கும். அதே நேரம் வந்து இந்த இடத்துல எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருப்போம் பராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம இதுக்கு சொல்லியிருப்போம். ஸோ அந்த டெஃபன் சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இவ்வளவுன்னு. அந்த டெஃபன் சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து இவ்வளவு விடயங்கள் வந்து காணப்படுகின்றது. அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிள்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவுகளை வந்து அந்த வேரியபிளுக்குள்ள வந்து சேமிக்காங்க. அதாவது நியூ எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த வேரியபிள்ஸுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவை வந்து சேமிச்சிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அதுக்குள்ள எந்த ஒரு தரவுகளும் வந்து சேமிக்கப்படல. அதே மாதிரி வந்து ஒரு ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேல் செயல் நடைபெற போகின்றது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் நமக்கு தெரியும். ஒரு ஃபோர் அப்படின்னு சொல்ல ஒரு மேல் செயல் நடைபெற போகுதுன்னு சொன்னா அந்த மேல் செயலை நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல அந்த வேரியபிள்ஸ் நீங்க 4i 4j இந்த மாதிரியா நீங்க குறிப்பிடுப்பீங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா ஃபார் கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க அந்த மேல் செயலை நடத்துறதுக்கு. இன் எஸ்டிஆர், அதாவது எஸ்டிஆர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ் அந்த ஆர்குமெண்ட் பராமீட்டர்ன்னு சொன்னோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே வந்து எதுக்குள்ள போகும்னு சொன்னா இந்த கேரக்டருக்குள்ள போகும். நான் இது தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமாக நிறைய விளக்கங்கள் வந்து சொல்றேன். ஸோ நான் இதை பாருங்க எப்படின்னு சொல்லி. இதை வந்து நான் உங்களுக்கு இவ்வாறு சொல்றதை விட கொஞ்சம் நான் ஒரு ஸ்லைட் மூலமா உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஸோ அதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்கன்னா இங்க இஃப்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தெரிவு கட்டளை பயன்படுத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நியூ எஸ்டிஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஈக்குவல் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல படிச்சிருப்பீங்க. இது தொடர்பான சில அடிப்படையான விடயங்களை பார்த்துட்டு இப்ப நம்முடைய கேள்விகளுக்குள்ள நம்ம வருவோம். ஸோ நான் திடீரென்ன போல உங்களுக்கு ஆன்சரை சொல்றதை விட கொஞ்சம் சில விளக்கங்களை சொல்லிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து உங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப என்ன எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம். ஸோ
ஸ்டார்ட்ல வந்து நம்ம சில விளக்கங்களை எப்படின்னு சொன்னா, நம்ம அந்த கேள்விக்கு கொஞ்சம் போறதுக்கு முதல் சில தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் இருப்பீங்க, அல்லது சில தெரியாத சில சந்தேகமுள்ள சில மாணவர்கள் இருப்பீங்க. அதுக்காக நான் கொஞ்சம் பேசிக்ல இருந்து போறோம், உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிய போல. சில பேர் வந்து நீங்க எடுத்த போல உங்களுக்கு ரைட் ஓகே இது ஒரு ஈஸியான கேள்வி அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சிருக்கலாம். ஸோ நான் வந்து சில தெரியாத சில மாணவர்கள் இருக்கலாம், அவர்களுக்காக கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் ஒரு குறைவான நேரத்துக்குள்ள என்னால எவ்வளவு ஸ்பீடா சொல்ல இயலுமோ அவ்வளவு ஸ்பீடா நான் சொல்லி முடிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள்ஸுக்குள்ள வந்து நான் 20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பரை வந்து சேமிச்சிருக்கேன், ரைட்? ஸோ அடுத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து நம்ம சம் அப்படின்னு போட்டு ஒரு பிளஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்படி போட்டா நமக்கு தெரியும் இதனுடைய ஆன்சர் எப்படி வரும்னு சொன்னா 30 ஒரு 30 சொல்லக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம வரு விளைவாக பெறலாம். ஓகே, நமக்கு இந்த ஆன்சர் வந்து எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, சோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு இந்த சம் பிளஸ் ஈக்குவல் இருக்கு தானே, அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நாம இந்த 10 இருக்கு தானே, இந்த 10ஓட வந்து நாம என்ன செய்யணும்னா இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த சம்மினுடைய பெருமதியை வந்து நாம கூட்டணும்னு. அதாவது நமக்கு தெரியும் இங்க வந்து நமக்கு 10 சொல்லக்கூடிய ஒரு பெருமான் இங்க தந்திருக்காங்க, அதோட வந்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த சம்முல இருக்கக்கூடிய பெருமதியை வந்து கூட்டணும். இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா அந்த இடம், புரியுதா சொல்றது, அந்த இடம் அப்படின்னு சொன்னா இந்த 20 என்கிறது வந்து முன்னாடிதான் வரணும், சரியா? பின்னாடி, அதாவது நீங்க இப்படி 10 முதல்ல போட்டு பிறகு வந்து நீங்க 20 போடுறது வந்து அது பொருத்தமற்றது. சோ நம்ம முதல்ல வந்து நம்ம 20 போட்டு அதுக்கு பிறகுதான் 10 போடுறோம். அப்ப நீங்க யோசிக்கலாம், நீ 20 10ஓட கூட்டினாலும் 10ஓட 20 கூட்டினாலும் நமக்கு சரியா ஒரு ஆன்சர் தானே வரப்போதுன்னு யோசிக்கலாம். ஆனா எல்லா இடத்துக்கும் இது பொருத்தம் இல்லை. ஏன்னா நீங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய உதாரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா சம் நான் வந்து ஒரு மைனஸ் ஈக்குவல் 10 போட்டிருக்கேன், சரியா? சம் போட்டு ஒரு மைனஸ் ஈக்குவல் வந்து நான் 10 போட்டிருக்கேன். சோ இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எனக்கு ஆன்சர் வந்து 10 அப்படின்னு சொல்லி வருது. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 10 சொல்லக்கூடிய பெருமானம் இருக்கு, ஆல்ரெடி 10 சொல்லக்கூடிய பெருமானம் இருக்கு. சோ சம்முக்குள்ள இருந்த பெருமானம் வந்து 20. அப்ப 20ல இருந்து நம்ம 10 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 10 சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு வரு விளைவா கிடைக்குது. சோ அப்ப இதே நீங்க வந்து மாத்தி போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சரே டோட்டலா மாறி போயிட்டு, அதான் நீங்க 10ல இருந்து 20 கழிக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், -10 வரக்கூடிய மாதிரி போயிட்டு. சோ அப்ப நீங்க அந்த போடக்கூடிய இடம் வந்து முக்கியம், சரியா? அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், முதலாவது அந்த சம்மினுடைய பெருமதியை போடணும், அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்னா அந்த தரப்பட இந்த பெருமதியை வந்து போடணும். ஓகே, இப்ப நம்ம இன்னொரு சில உதாரணங்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஓகே இப்ப வந்து ஒரு str அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸுக்குள்ள வந்து நான் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் தரவை வந்து சேமிச்சிருக்கேன், சரியா? ஓகே, இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம், அதே மாதிரி அந்த str பிளஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு டேட்டா வந்து நான் எட் பண்றேன். சோ அப்ப நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் தரவுகளை வந்து நம்ம என்ன செய்யலாம், கூட்டலாம். ஸ்ட்ரிங் தரவுகளை கூட்டும் போது 2 பக்கமும் ஸ்ட்ரிங் தரவுகள் இருக்கணும். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா இப்ப பாத்துக்கொள்ளுங்க. சோ நமக்கு இப்ப எப்படி வரும்னு சொன்னா ஸ்டார்ட்ல வந்து நமக்கு என்ன வரும்னு தெரியும், இந்த ஹலோ அப்படின்னு வரும். அதனை தொடர்ந்து வரக்கூடியது வந்து வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வர ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்து நமக்கு அதாவது நம்ம அந்த சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். சோ நீங்க இந்த இடத்துல வந்து உதாரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வரும். அப்ப நீங்க முதலாவது வந்து ஹலோங்கிற சொல்ல யூஸ் பண்ணணும், அதனை தொடர்ந்து வேர்ல்டு அப்படிங்கிற சொல்ல வந்து யூஸ் பண்ணணும். மாறி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சரே மாறி போயிட்டு, சரியா? சோ அதனால நமக்கு சிம்பிளா இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். எப்படின்னு சொன்னா இப்ப str இதுக்குள்ள வந்து நான் எதுவுமே சேமிக்கல, ரைட்? ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யலாம், orange அப்படிங்கிற சொல்ல வந்து நீங்க எட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு orangeங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து எந்த ஒரு தரவுகளையும் வந்து நம்ம சேமிக்கல. இப்ப நம்ம உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்ப str ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எந்த ஒரு தரவுகளும் இல்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய orangeங்கிறது மட்டும் நமக்கு என்ன செய்யுது, வரு விளைவா கிடைக்குது. சோ அப்ப நம்ம ஸ்ட்ரிங் தரவுகளை வந்து கூட்டும் போது நமக்கு தெரியும் 2 பக்கமும் இந்த ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்குன்னு சொன்னா பிளஸ் சிம்பிளுக்கு 2 பக்கமும் ஸ்ட்ரிங் தரவுகள் இருந்தா மாத்திரம்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்,
அது கூட்ட முடியும். கூட்டலன்னு சொன்னா சேர்த்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டரான இந்த பிளஸ் ஈக்குவல் என்கிற ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லியிருந்தேன். சில பேருக்கு வந்து இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாணவர்கள் வந்து நீங்க நோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாம வினாக்குள்ள போகலாம். சரியா? இப்ப நம்மளுடைய வினா தொடர்பான விடயங்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஸோ முதல்ல தந்திரிக்காங்க என்னன்னு சொன்னா டெஃபன் போட்டு ஒரு ஃபங்க்ஷனல் எஸ்டிஆர். உங்களுடைய வினா பேப்பர் வந்து உங்களோட கையில இருந்தா நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல டெஃபன் சொல்லுது ஒரு சார்பு, அதனுடைய பெயர் வந்து ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பராமீட்டர் அப்படின்னு தெரியும். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன விடயம் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள்ஸ் ஒன்றை வந்து கிரியேட் பண்றாங்க, அதுதான் நியூ எஸ்டிஆர். ஸோ அதுக்குள்ள இப்போதைக்கு வந்து எந்த ஒரு தரவுகளும் வந்து சேமிக்கல. ஆனா அதுக்குள்ள சேமிக்கக்கூடிய தரவுகள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரவுகளை தான் நாம சேமிக்கணும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து ஃபார் கேரக்டர்னு சொல்லப்படுது. கேரக்டர் சொல்றது வந்து அந்த மிகுதிசெயலை நடத்துவதற்கான ஒரு வேரியபிள்ஸ் இன் எஸ்டிஆர். அதாவது இந்த எஸ்டிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த பராமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய பெருமானங்கள் ஒவ்வொன்றா அந்த கேரக்டருக்குள்ள போயிட்டு வரும். அதை நம்ம எப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப இந்த ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீள் செயலுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா ஒரு தெரிவு கட்டளையை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது இஃப் கேரக்டர் இன் AEIOU, அதே மாதிரி கேபிட்டல் யூஸ் பண்றாங்க AEIOUன்னு சொல்லி. இந்த இன்னங்கிற பெருமானம் நீங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்து இந்த பக்கம் தந்திருக்காங்க தானே ஒரு ஸ்ட்ரிங் தரவு, அதுக்குள்ள வந்து அந்த இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பாக்குறதுன்னு. அதாவது இந்த கேரக்டர்ல ஒரு எஸ் ஒரு எழுத்து இருக்குன்னு சொன்னா அந்த எஸ்ங்கிற எழுத்து இந்த AEIOUல வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு தான் நாம இந்த இன் அப்படிங்கிறது இங்க யூஸ் பண்றோம். சரியா? ஒவ்வொரு எழுதா. ரைட்? ஓகே, இப்ப இது வந்து ஒரு இஃப்னு சொல்லக்கூடிய ஒரு தெரிவு கட்டளை. இப்ப இந்த தெரிவு கட்டளை உண்மையா இருந்தா என்ன நடக்கணும்னு, அதாவது உண்மையிலேயே இந்த கேரக்டர்ல வரக்கூடிய அந்த எழுத்தும் இங்க இருக்கக்கூடிய எழுத்தும் வந்து AEIOUன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் காணப்பட்டா இப்ப என்ன செய்யணுமா, நியூ STR என்று சொல்லக்கூடிய அந்த வேரியபிளுக்குள்ள வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணட்டான். உதாரணத்துக்கு பாருங்க, நான் இந்த இடத்துல வந்து ஒரு O அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்த போறேன்னு சொன்னா கவனிங்க. என்னன்னு சொன்னா நான் இந்த இடத்துல வந்து O அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்த போடுறேன்னு சொன்னா கேரக்டர்ன்னு சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள வந்து இப்ப ஓன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து வந்து இருக்கு. ஓகே, இப்ப இந்த O அப்படிங்கிற எழுத்து வந்து இங்க அந்த தரப்பட்ட எழுத்துக்கள் இருக்கா? எஸ் இருக்குன்னு. ஓங்கிறது வந்து ஸ்மால்லையும் இருக்கு, கேபிட்டல்லையும் இருக்கு. ஓகே, அப்படி அந்த இங்க இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் எழுத்தானது இங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எழுத்தோட மெச் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம அந்த நியூ STRக்குள்ள வந்து நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யலாம், நியூ STRக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வேரியபிள்ஸுக்கு உள்ள வந்து அந்த கேரக்டரை வந்து பிரிண்ட் பண்ணட்டான். அதாவது இப்ப கவனிங் எப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து ஒரு எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து எடுக்கேன். அப்ப எஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்குள்ள இல்லதானே, இல்லைன்னு சொன்னா அப்ப நமக்கு இந்த நிபந்தனை வந்து நமக்கு என்ன செய்யுது, பொய்யாகுது. அப்ப நிபந்தனை பொய்யானா அந்த எஸ்ங்கிற அந்த எழுத்தை கொண்டு போய் யாருக்குள்ள சேமிக்கட்டாம், நியூ STRக்குள்ள சேமிக்கட்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே, அப்ப உண்மையா இருந்தா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். அப்படி இந்த நிபந்தனை வந்து உண்மையற்றதாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அந்த எழுத்தை கொண்டு போய் அந்த கேரக்டரை கொண்டு போய் நாம் என்ன செய்யணும், அந்த நியூ STRன்னு சொல்லக்கூடிய அந்த வேரியபிள்ஸுக்குள்ள வந்து சேமிக்கணும். ஓகே, அப்ப இதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரிட்டர்ன் பண்ணட்டும். அப்ப லாஸ்டா இந்த மீள் செயல் எல்லாமே நடைபெற்றதுக்கு பிறகு இப்ப நியூ STR என்று சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸுக்குள்ள இருக்கிற பெருமானத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த தரவை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். யாரு நமக்கு பெருமானம் தந்தாலும் அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப நம்ம ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து இவ்வளவுதான் இருக்கு. இப்ப ஃபங்க்ஷனுக்கு வெளியே பார்த்தோம்னு சொன்னா இப்ப STR1 சரியா என்று சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள்ஸுக்கு உள்ள வந்து இப்ப நமக்கு என்ன தரவுகள் தந்திருக்காங்க பாருங்க, லைப்ரரி என்று சொல்லக்கூடிய ஒரு டேட்டா, ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா வந்து இந்த STR1 என்று சொல்லக்கூடிய அந்த வேரியபிள்ஸுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா str2 இங்கதான் நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய பேரை வந்து என்ன செய்யறாங்கன்னா கால் பண்றாங்க. அப்ப அந்த str2க்குள்ள என்ன மாதிரியான டேட்டா இருக்குன்னு சொன்னா ஃபங்க்ஷனல் என்று போட்டுட்டு str1, அதாவது இந்த str1க்குள்ள இருக்கக்கூடிய இந்த லைப்ரரி அப்படிங்கிற டேட்டாவை கொண்டு போய் எதுக்குள்ள ஸ்டோர் பண்றாங்க, இந்த str1 இங்க கொடுக்காங்க. அப்ப இதுக்குள்ள அப்ப str2க்குள்ளயும் வந்து இப்ப என்ன டேட்டா இருக்குன்னு சொன்னா அந்த லைப்ரரிங்கிற டேட்டா தான் இருக்கு. சொல்லுங்க, இந்த டேட்டாவை தான் இந்த str1க்குள்ள இருக்கிற இந்த லைப்ரரிங்கிற டேட்டாவை கொண்டு போய் தான் இங்க வச்சிருக்கோம். இப்போதைக்கு str2ங்கிற வேரியபிள்ஸுக்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு சொன்னா இந்த லைப்ரரிங்கிற டேட்டா தானே இருக்கு. இதுக்குள்ளே லைப்ரரிங்கிற டேட்டா தானே இதுக்குள்ளேயும் இருக்கு. இந்த டேட்டான இந்த லைப்ரரி இந்த str1க்குள்ள இருக்கக்கூடிய இந்த லைப்ரரிங்கிற டேட்டாவை கொண்டு போய் தான் நம்ம இப்ப யாருக்கு கொடுக்கோம், இந்த str செல்லக்கூடிய இந்த பராமீட்டர்ஸ் இவருக்கு கொண்டு கொடுக்கும். அப்ப இந்த str செல்லக்கூடிய இந்த பராமீட்டர்ஸுக்குள்ள இப்ப என்ன டேட்டா இருக்கு, லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேட்டா வந்து இருக்கு. ரைட், ஓகே பார்ப்போம். சோ இப்ப நம்ம கடைசியா யாரை பிரிண்ட் பண்ணட்டாம்னா str2 பிரிண்ட் பண்ணட்டாம். சோ அப்ப நமக்கு டேட்டா வந்து இங்க இருந்து தானே, இங்க இருந்து டேட்டா வந்து நமக்கு எங்க போகுதுன்னு சொன்னா இங்க போகுது. அப்ப இந்த நியூ str சொல்லக்கூடிய வேரியபிள்ஸ்ல பெருமானத்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னா யாரு வந்து டேட்டாவை கொடுத்தாரோ அவருக்கு நீங்க என்ன செய்யணும், கடைசியா இந்த பெருமானத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப நியூ str-க்குள்ள லாஸ்டா என்ன பெருமானம் வருதோ அந்த பெருமானத்தை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த டேட்டா தான் str2க்குள்ள இருக்கும். str2க்குள்ள இருக்கும். சோ அதைத்தான் பிரிண்ட் பண்ணணும். ரைட், இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பைத்தான்ல இருக்கக்கூடிய சில கோடிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் கொஞ்சம் எலிமெண்டா குயிக்கா சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொன்னா இந்த இந்த str சொல்லக்கூடிய இந்த பாராமீட்டர்ஸ் அந்த வேரியபிள்ஸ்க்குள்ள வந்து என்ன டேட்டா இருக்குன்னு சொன்னா லைப்ரரின்னு சொல்லக்கூடிய டேட்டா வந்து இருக்கு. சரியா, லைப்ரரிங்கிற டேட்டா நம்ம இங்க இருந்து கொடுத்தோம்னா இங்க இருந்து நம்ம அந்த லைப்ரரிங்கிற டேட்டாவை கொண்டு போய் கொடுத்தோம். சோ அதே நேரம் வந்து நம்ம கேரக்டர்ன்னு சொல்றது யாருன்னு சொன்னா இங்க இருக்காரு பாருங்க, கேரக்டர் இந்த மிகிழ்ச்சியில நடத்துறவர் இருக்காதானே, இவர் தான் கேரக்டர். இவருக்குள்ள வந்து என்ன டேட்டா போகும்னு சொன்னா இந்த str இருக்குதான், இந்த str டேட்டா ஒவ்வொன்றா இதுக்குள்ள போகும். சரியா, அதே மாதிரி நமக்கு யார் அடுத்து நமக்கு யாருடைய டேட்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம்னு சொன்னா நியூ str, இவர் தான் நமக்கு லாஸ்டா வேணும்னு. இந்த நியூ str இருக்காரு தான், இவருடைய பெருமானத்தை நம்ம லாஸ்டா வந்து பிரிண்ட் பண்ண போறோம். சோ அதனை தொடர்ந்து இப்ப முதலாவது நம்ம பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த str இருக்கு தானே பாருங்க, இந்த str-ல இருக்கக்கூடிய டேட்டா அதுல முதல் எழுத்து அந்த எல்ன்னு சொல்லக்கூடிய முதல் எழுத்து எங்க வரும்னா இந்த கேரக்டருக்குள்ள வரும். இந்த str இருக்குதான், இந்த str சொல்லக்கூடிய இந்த வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய அந்த முதலாவது எழுத்து அந்த இதுக்குள்ள போகும்னு சொன்னா அந்த கேரக்டருக்குள்ள போகும். சரியா, இப்ப கேரக்டருக்குள்ள எல்லுங்கிற எழுத்து இருக்கு. சரியும், இப்ப அந்த எல்லுங்கிற அந்த எழுத்து வந்து இந்த AEIOU இதுக்குள்ள இருக்கா, இல்லன்னு இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நியூ str சொல்லக்கூடிய வேரியபிள்ஸுக்குள்ள அந்த கேரக்டர் அந்த எல்லை கொண்டு போய் என்ன செய்யட்டாம், இங்க ஸ்டோர் பண்ணட்டாம். நியூ str-க்குள்ள போயிட்டு அந்த எல்லை கொண்டு என்ன செய்யட்டாம், ஸ்டோர் பண்ணட்டாம். ஸோ கொஞ்சம் நீங்க கொஞ்சம் மெதுவா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2-3 லைன் போகிட்டவா உங்களுக்கு ஈஸியா புரியும். கொஞ்சம் பாருங்க. அப்ப பாருங்க, நமக்கு இந்த நியூ str-க்குள்ள அந்த எல்லுங்கிற டேட்டா வந்து இப்ப கேரக்டருக்குள்ள இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப நம்ம எல்லுங்கிற டேட்டாவை நம்ம இப்போதைக்கு செக் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த திரும்பி மெயில் செயல் அடுத்த என்ன நடக்கும்னு சொன்னா இந்த str-க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஐங்கிற டேட்டா வந்து பாருங்க இப்ப கேரக்டருக்குள்ள போகும். ஐங்கிற டேட்டா இப்ப எங்க வரும், இந்த str-க்குள்ள இருக்கக்கூடிய ஐங்கிற டேட்டா இப்ப கேரக்டருக்குள்ள வந்திருக்கு. பாருங்க, நான் இங்கேயும் பாருங்களா, ரெண்டு பக்கம் மாறி மாறி பாருங்க. இப்ப ஐங்கிற டேட்டா வந்து இப்ப இதுக்குள்ள இருக்கா, ஐங்கிற அந்த கேரக்டர்ங்கிறது வந்து இதுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணோம்னா எஸ் இருக்குன்னு, ஸ்மால் ஐ வந்து இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப யாரை பிரிண்ட் பண்ணிட்டான், ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிட்டான். அந்த ஸ்டாரை வந்து யாருக்குள்ள பிரிண்ட் பண்ண சொல்லல, சொல்லியா பிரிண்ட் பண்ண சொல்லல, அந்த ஸ்டாரை கொண்டு போய் நியூ str-க்குள்ள சேர்க்கட்டா. நியூ str-க்குள்ள ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லுங்கிற டேட்டா இருக்கு.
அதோட போய் நீங்க என்ன செய்யணும், இப்ப ஒரு ஸ்டாரை வந்து சேர்த்து விடணும். அப்ப அதோட நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்தது வந்து ஐங்கிற டேட்டாக்கு பதிலா இப்ப நம்ம ஒரு ஸ்டாரை சேர்த்து விடுறோம். ஓகே, இப்ப ஐங்கிற டேட்டா போயிட்டா அடுத்தது என்ன நடக்கும் பாருங்க. இப்ப எஸ்டிஆர்ல இருக்கிற அடுத்த டேட்டா பிங்கிற டேட்டா வந்து இப்ப கேரக்டருக்குள்ள வரும். இப்ப பிங்கிற டேட்டா பாருங்க, இந்த பிங்கிற டேட்டா இந்த கேரக்டருக்குள்ள வந்திருக்கு. இப்ப பிங்கிற டேட்டா வந்து இப்ப இதுக்குள்ள இருக்கா இல்லன்னு சொன்னா, அப்ப பிங்கிற டேட்டா அந்த கேரக்டர், அந்த பின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரை கொண்டு போய் நியூ எஸ்டிஆருக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணணும். சரியா? அப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன இருக்கு, எல் ஸ்டார் இருக்கு. இப்ப அதோட சேர்த்த மாதிரி நம்ம இப்ப யாரை கொண்டு வரணும்னு சொன்னா பிஏ கொண்டு வரணும். ஓகே, அப்ப பி வந்துட்டு அடுத்தவங்களுக்கு தெரியும் ஆறுங்கிறது வரும். ஆறுங்கிறது இப்ப கேரக்டருக்கு உள்ள வரும். அப்ப அந்த ஆறுங்கிற எழுத்து வந்து நமக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏஇஐஓங்கிற இடத்துல வந்து இல்ல. அப்ப அதனால நமக்கு என்ன செய்யணும், அந்த அந்த ஆறுங்கிற கேரக்டரை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த நியூ எஸ்டிஆருக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி வந்து நியூ எஸ்டிஆருக்குள்ள எல் ஸ்டார் பி இருக்கு. இப்ப அதோட மேல அதிகமா ஆறுங்கிற எழுத்து போய் ஜாயின் ஆகும். அதனை தொடர்ந்து அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஏங்கிற எழுத்துன்னு, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஏங்கிற எழுத்து. சரியா? இப்ப ஏங்கிற எழுத்து வந்து இப்ப கேரக்டருக்குள்ள வந்திருக்கும். ஆனா நமக்கு தெரியும் இப்ப கேபிட்டல் ஏங்கிற அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கு, இந்த ஸ்ட்ரிங் தரவுக்குள்ள வந்து இருக்கு. அப்ப இருக்குன்னு சொன்னா இந்த நிபந்தனை உண்மையாகுது. உண்மை ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப ஏங்கிற எழுத்துக்கு பதிலா இப்ப நம்ம யார ஒப்படைக்க வேண்டியிருக்கும், ஸ்டாரை வந்து நம்ம ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி வந்து எல் ஸ்டார் பி ஆர் டேட்டா இருக்கு. அதோட சேர்த்து நம்ம மேலதிகமா வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்டாரை வந்து கொடுக்க வேண்டி இருக்கும்னு. இப்ப அடுத்து வந்து ஆறுங்கிற எழுத்து கேரக்டருக்குள்ள வரும். ஆறுங்கிற எழுத்து இங்க இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். இல்ல, அப்ப நிபந்தனை வந்து பொய்யாயிடுச்சுன்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த ஆறுங்கிற கேரக்டர் வந்து நியூ எஸ்டிஆருக்குள்ள போய் ஒப்படைக்கணும். திரும்பி அடுத்தது ஒய்ங்கிற எழுத்து வந்து கேரக்டருக்கு உள்ள வரும். அதுக்கு பிறகு அது வந்து இந்த இஃப் நிபந்தனை செக் பண்ணி பார்க்கும். அப்ப அந்த ஒய்ங்கிற எழுத்து இதுக்குள்ள இல்ல. அப்ப அதனால என்ன நடக்கும், அந்த ஒய்ங்கிற கேரக்டரும் இப்ப நியூ எஸ்டிஆர்ங்கிற வேரியபிளுக்குள்ள சேர்க்கப்படும். சோ அப்ப நம்ம இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரிங் தரவுகள் என்ன செய்யுது, அந்த கேரக்டர்னு சொல்லக்கூடிய அந்த வேரியபிள்ஸுக்கு உள்ள போகுது. அதுக்கு பிறகு நிபந்தனையை செக் பண்ணி பார்க்குது. நிபந்தனை உண்மையா இருந்தா ஸ்டாரை வந்து ஒப்படைக்குது. நிபந்தனை இல்லைன்னு சொன்னா அந்த கேரக்டரை வந்து ஒப்படைக்குது. அப்ப இதுல இருந்து நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா எல் ஸ்டார் பி ஆர் ஸ்டார் ஆர் ஒய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கும். சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா இப்ப நான் இதை வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல வந்த விடயங்களை வந்து பாருங்க, நான் என்ன டைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் அவங்க தந்துருக்காங்க. சரியா? இதான் வந்து அந்த பைத்தன் பொறிமுறையை வந்து அந்த ஐடியலியன் சொல்லக்கூடிய அந்த மென்பொருளை பயன்படுத்தி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து ரன் அப்படிங்கிறதுக்கு போய் நீங்க ரன் பண்ணினீங்கன்னு சொன்னா நம்ம சேமிக்க சொல்லும். ஸோ நம்ம சேமிக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைனலா பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எல் ஸ்டார் பி ஆர் ஸ்டார் ஆர் ஒய்ன்னு சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இங்க கேட்டிருக்கக்கூடிய வினா அவளை என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஃபைனலா வந்துட்டு இதனுடைய வெளியீட்டை தான் கேட்டிருக்காங்க. இப்போ வெளியீடு வந்து நமக்கு சிம்பிள், நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து கொஞ்சம் நாம விளங்கிட்டோம்னு சொன்னா ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு 30 செகண்ட்ஸுக்குள்ளே நம்ம ஆன்சர் எழுதிடலாம். அதனால வந்து நம்ம கொஞ்சம் நாம என்ன செய்யறோம், கொஞ்சம் டீப்பா நான் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இதுல நடக்கக்கூடிய விடயங்களை வந்து சரியா நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு 30 செகண்ட்ஸ் போதும். சரியா? ஓகே, நான் ஒரு ஏலமான அளவுக்கு ஒரு குறைவான டைமுக்குள்ள வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. நிறைய மாணவர்கள் வந்து எஸ்ஐ பாட்டுக்கூடிய கேள்விகளை வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் நான் அந்த கேள்விகளை ஒவ்வொன்றா போடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய இந்த கமெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் பண்றது, நீங்க நபர்களுக்கு வந்து என்றாலும் வந்து நீங்க ஷேர் பண்றது, ஸோ இப்படியான விடயங்கள் தான் நான் அடுத்தடுத்த கேள்வியில் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். சரியா? அதனால நீங்க முடிஞ்ச அளவு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சு கொள்ளுங்க. நான் ஓகே, உங்களுக்கு அடுத்த பி பாட்டுக்குரிய உங்களுக்கு அடுத்த வீடியோ, அடுத்த விளக்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் போறதுக்கு பார்ப்பேன். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மாணவ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம சந்திப்போம்.